நண்பர்கள் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொஞ்சம் பிலேட்டடா சொல்லிக்கிறேன். ஏன்னா கடைசியான காணொளி 2025 டிசம்பர்ல நான் வாசிச்ச தமிழ் நூல்கள் 18 நூல்கள் பத்தி போட்டிருந்தேன். ஜனவரி மாசம் ஒர்க்லோடு கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால வேற காணொலி எதுவும் போட முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால இன்னைக்கு காணொலியாக 2025 வாசிச்ச ஆங்கில நூல்கள் கிட்டத்தட்ட ஒரு 105 106 நூல்கள் வாசிச்சேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு 9 நூல்களை என்னென்ன அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த 9 நூல்கள் ஒரு மிக்ஸ்டு ஜான்ரா. சிலது ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அதே மாதிரி கிளாசிக்ஸ், மறுவாசிப்பு. நிறைய சில நூல்கள் நான் திருப்பி மறுவாசிப்பு செஞ்சேன். ஸோ அப்படி பிடிச்ச இந்த 9 நூல்கள்ல முதல் நூலாக 1812 நெப்போலியன்ஸ் ஃபேட்டல் மார்ச் ஆன் மாஸ்கோ. இந்த நெப்போலியன் பல படையெடுப்புகள் செஞ்சிருந்தாலும் நெப்போலியனோட டவுன்ஃபால் ஆரம்பிச்சது ரஷ்யாவை இன்வைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு பெரிய ஒரு படையை திரட்டி மாஸ்கோவுக்கு போற அது குளிர்காலத்துல அந்த ஒரு பிரபலமான இந்த ஒரு படையெடுப்பு எதனால பிரபலம்னா வெற்றியடைய முடியாம தோத்து திரும்பி வந்த நெப்போலியன், அது வரைக்கும் தோல்வியே பார்க்காத நெப்போலியன் ரஷ்யா படையெடுக்க முயற்சி பண்ணி தோற்று அதான் அவனோட டவுன்ஃபால். அதை ரொம்ப மெட்டிகுலஸா எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா இந்த ஆடம் சமயஸ்கின்ற ஆத்தர் இந்த ஒரு புக்ல கேப்சர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஒரு ரசிச்சு வாசிச்ச ஒரு நூல் 1812 நெப்போலியன்ஸ் ஃபேட்டல் மார்ச் அண்ட் மாஸ்கோ, ஆடம் சமயஸ்கி. அடுத்தபடியாக இது ஒரு ரஷ்யா சம்பந்தமான ஒரு கிளாசிக். ஆனா இது உலக புகழ் பெற்ற ஒரு நாவல். எல்லாருக்குமே நீங்க கண்டிப்பா நிறைய பேர் வாசிச்சிருப்பீங்க, அல்ல அட்லீஸ்ட் கேள்வியாவது பெற்றிருப்பீங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாயோட அன்ன கரீனினா. இந்த அன்ன கரீனினான்ற இந்த நூல் நம்ம தமிழ் வாசகர்கள் மத்தியில நிறைய பேசப்படுற ஒரு நூல். இதை நான் ஒரு புத்தக குழுக்காண்டி மறுவாசிப்பு செஞ்சேன். ஸோ இந்த புக்கு நீங்க படிக்கலைன்னா கொஞ்சம் பொறுமையோட படிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லா ரஷ்யன் கிளாசிக்ஸ் எல்லாமே ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று தே லவ் இட், இன்னொரு குரூப் தே ஹேட் இட். ஏன்னா ஹேட் பண்றதுக்கான காரணம் ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்ல மூவ் ஆகிற கதைகள். நீங்க லியோ டால்ஸ்டாய் ஆகட்டும், இல்ல தஸ்தயாவஸ்கி ஆகட்டும், நீங்க கோகுல், நீங்க ரஷ்யன் ஆத்தர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் எழுதுனது ஈவான் துர்கெனேவ் இவங்க எழுதுனதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அதே மாதிரி மனிதர்களுடைய தன்மையை ரொம்ப ஒரு நுட்பமாக நோட்டீஸ் பண்ணி எழுதுற கதைகள். இதுல இன்னொரு கஷ்டமான விஷயம் என்னன்னா இந்த ரஷ்யன் நேமிங் சிஸ்டம் ஒரு 3 ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மாதிரி அதுல நடுவில் மிடில் நேம் அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் அது ஒரு பெட் நேம் வேற இருக்கும். ஸோ அதனால நீங்க இது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சு படிக்கணும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வாசிச்சேன். ஆனா அந்த முன்னாடி வாசிச்ச அதே அளவு என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. லியோ டால்ஸ்டாயோட அன்ன கரீனினா. அடுத்த நூல் இப்போ சமீப காலத்துல தமிழகத்துல இருந்த ஒரு கண்டெம்பரரி ஹிஸ்டாரியன், ரொம்ப அகடமிக் ஹிஸ்டாரியன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏஆர் வெங்கடாச்சலபதியை சொல்லலாம். ஸோ அவர் எழுதின முதல் நூல் நான் இதுதான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ், பாலிடிக்ஸ் அண்ட் கல்ச்சர். ஸோ இதுல நம்ம தமிழகத்துல இது வரைக்கும் இருந்த ஆளுமைகள் எல்லாரை பத்தியும் ஒவ்வொரு சாப்டர் ரொம்ப மேலோட்டமாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப டீப்பா போய் ரொம்ப போரும் அடிக்காம நிறைய ஆளுமைகள் பத்தி இதுல நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்காரு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரிஞ்ச ஆளுமைகள் பெரியார், CN அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, இதெல்லாம் பொலிட்டிக்கல் பர்சனாலிட்டிஸ். அப்புறம் கல்ச்சுரல், அதில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், அப்புறம் பாரதி, புன்மை பித்தன், சுந்தர ராமசாமி, ஜெயகாந்தன், ML தங்கப்பா, பெருமாள் முருகன், சோதர்மன். ஸோ இந்த மாதிரி ஒரு கல்ச்சுரல் கேட்டகரியில நிறைய ஆளுமைகள் பத்தியும் பேசியிருக்காரு. அப்புறம் ஜென்ரலா இந்த கல்ச்சுரல் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கடைசியில இதுல பாத்தீங்கன்னா இந்த நான் பிராமின் மூமெண்ட், அப்புறம் ஜல்லிக்கட்டு பத்தி, ஈழம், இந்த மாதிரி இந்த ப்ரொஹிபிஷன், லிக்கர் ப்ரொஹிபிஷன், இந்த மாதிரி ரொம்ப ஒரு
கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸை வந்து ரொம்ப ஒரு டீப்பா அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கிற இந்த நூல் வந்து தமிழ் கேரக்டர்ஸ், பர்சனாலிட்டிஸ், பாலிடிக்ஸ், கல்ச்சர், மிஸ்டர் ஏஆர் வெங்கடாச்சலபதி. அடுத்த நூல் வந்து இது ஒரு மைக்ரோ ஹிஸ்டரி மாதிரி. பொதுவாகவே எனக்கு வந்து நேச்சுரல் ஹிஸ்டரி இன்னொரு ரொம்ப பிடிச்சமான ஒரு சப்ஜெக்ட். அதில் வந்து எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கிற ஃபானா, அது அனிமல்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து யானை, அதுவும் ஏஷியாட்டிக் எலிஃபென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அனிமல். ஸோ அது அந்த எலிஃபென்ட்ஸ் பற்றி எந்த புக்கு இருந்தாலும் தேடி படிப்பேன், அதை வாங்கவும் செய்வேன். ஸோ அப்படி வாங்கின புக்கு தான் வந்து எலிஃபென்ட்ஸ் அண்ட் கிங்ஸ். தாமஸ் ட்ரவுட்மேன் எழுதின எலிஃபென்ட் அண்ட் கிங்ஸ். இந்த புக் வந்து எதை பற்றினா, எப்படி வந்து யானைகள் வந்து போர்ல ஈடுபடுத்தப்பட்ட கிட்டத்தட்ட முகலாயர்கள் காலம் வரைக்கும், பிரிட்டிஷ் வர்ற வரைக்குமே வந்து யானைகள் வந்து போர்ல எப்படி யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி அந்த யானைகளுடைய நேச்சுரல் ஹிஸ்டரி அதை எப்படி அப்சர்வ் பண்ணி ஈவன் பழங்காலத்திலையுமே வேதிக் டயத்திலையும் அதுக்கு முன்னாடியுமே வந்து இந்தியர்களுக்கு வந்து யானைகள் வந்து கூடயே இருந்த ஒரு மிருகம். ஒரு நமக்கு வந்து அது ரொம்ப நெருக்கமான ஒரு மிருகம். அதுவும் தமிழகத்துல பாத்தீங்கன்னா யானைக்கு தமிழ் சொற்களே வந்து நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த யானைகள் பத்தி நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து எப்படி அந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எப்படி வந்து எந்த யானையை எப்ப பிடிச்சா அதை வந்து போருக்கு உதவும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிற இந்த நூல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எலிஃபென்ட்ஸ் அண்ட் கிங்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஹிஸ்டரி பை தாமஸ் ட்ரவுட்மேன், இந்த நூல். அப்புறம் வந்து நிறைய நான் ஃபிக்ஷனா படிச்சுட்டு இருந்தேன். அதனால கொஞ்சம் இடையில போர் அடிச்சதுனால ஒரு எனக்கு பிடிச்ச ஃபிக்ஷன் ஜான்ரா வந்து ஹாரர். அந்த ஹாரர் வரிசையில வந்து அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆத்தர் வந்து ஸ்டீஃபன் கிங். ஸ்டீஃபன் கிங் எழுதின பெட் சிமெட்ரி. இந்த நூல் வந்து இந்த புக் வந்து நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல அட்லீஸ்ட் படமாவது பார்த்திருப்பீங்க. ஏன்னா பெட் சிமெட்ரி வந்து ஒரு 1980s ஒரு ஹாலிவுட் மூவியா வந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பியும் அது ரீடேக் செஞ்சிருந்தாங்க. பட் 2 படத்தையும் நான் பார்த்தேன். ஆனா இந்த புக்கு உங்களுக்கு கொடுக்குற அந்த ஹாரர் ரீட் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மூவிஸ்னால கன்வே பண்ண முடியாது. ஸோ நீங்க புக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க, இஃப் யூ ஆர் ஹாரர் லவர். ஸோ இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு புக்கு 2025. அடுத்து இன்னொன்று வந்து மறுவாசிப்பு தான் இதுவும், ஆனா வந்து ஒரு சிறுகதை தொகுப்பு. ஆண்டன் செக்காஃபோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 சிறுகதைகள். ஆண்டன் செக்காவோ வந்து எனக்கு புதுசு கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து நிறைய ஆண்டன் செக்காவோட சிறுகதைகள் அங்கங்க தனித்தனி ஐசோலேட்டடா படிச்சிருக்கேன். பட் இதுல வந்து ஒரு 30 கதைகள் இருக்கு. இந்த 30 கதைகள் வந்து எனக்கு பரிச்சயம் இல்லாதது சில கதைகள் இருந்தது. அதுலயும் வந்து சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச கதைகளும் இதுல இருந்தது. அதனால இதை மறுவாசிப்பு செஞ்சேன். தமிழ்ல வந்து நிறைய மொழியாக்கங்கள் வந்திருக்கு ஆண்டன் செக்காவோட கதைகள். ஸோ இது வரைக்கும் நீங்க ஆண்டன் செக்காஃப் இன்ட்ரோடியூஸ் ஆகலைன்னா கண்டிப்பா ஆண்டன் செக்காவோட கதைகள் வாங்கி படிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த நூல் வந்து ஒரு கிராஃபிக் ஃபிக்ஷன். சொல்லப்போனா இந்த நூல் தான் நான் வந்து 2025 முதல்ல வாசிச்ச புக் இது. அது என்ன பாத்தீங்கன்னா, இந்த லைப்ரரி மியூல் ஆஃப் கார்டோபா, வில்ஃப்ரிட் லுப்பானோ எழுதின லைப்ரரி மியூல் ஆஃப் கார்டோபா. இது எதை பத்தி அப்படின்னா, ஆண்டலூசியா அப்படிங்கிறது வந்து ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு சதர்ன் ரீஜன். நீங்க இந்த மெடிட்டரேனியன் சீக்கு, நார்த் ஆப்பிரிக்காவுக்கும் மெடிட்டரேனியன் சீ தாண்டின உடனே வர்ற அந்த ரீஜனுக்கு வந்து ஆண்டலூசியா. அதை வந்து காலிபேட், அது முஸ்லிம் ஆட்சி வந்து சில வருடங்கள் நடந்தது அங்க, கிட்டத்தட்ட சில செஞ்சுரிஸ். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து இந்த அடுத்தடுத்து வந்த சக்சசிவ் காலிபேட்ஸ் ஒவ்வொருத்தவங்கள சில பேர் வந்து ரொம்ப ப்ரோக்ரெசிவ், எப்படின்னா வெளியில இருந்து வர ஐடியாலஜிஸ் வந்து அக்செப்ட் பண்ற ஒரு ஒரு லிபரலான ஒரு காலிபேட்ஸ் இருந்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் நூல்கள் கொண்ட ஒரு லைப்ரரி, அது வந்து வரலாற்று ரீதியாக அது உண்மைன்னு சொல்றாங்க, இருந்த ஒரு லைப்ரரி. அதுல வந்து மெடிசின், அஸ்ட்ராலஜி, சயின்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய நூல்கள், பிலாசபி, பாலிடிக்ஸ் இருந்ததை அடுத்தடுத்து வர்ற காலிபேட்ஸ்ல வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்கிறவங்க வந்து நாலேஜ் வந்து அவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அதனால அந்த லைப்ரரி பூரா எரிக்கிறாங்க. அப்படி எரிக்கிற அந்த நிகழ்வு வந்து உண்மையிலே நடந்தது.
அந்த நிகழ்வை வச்சு எழுதப்பட்ட ஒரு புனைவு இது. அது வந்து ஒரு சின்ன பையன் ஒரு ரொம்ப ஸ்டபானான ஒரு கோவேரி கழுதையோட முதுகுல வந்து அவனால பாதுகாக்க முடிஞ்ச நூல்களை வந்து ஏத்திக்கிட்டு அவங்க எனிமீஸ்ட இருந்து தப்பிச்சு வேற புக்கை கொண்டு போறதுதான் கதையே. ஆனா அந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பிளஸ் வந்து இந்த கதையோட அந்த மைய கருத்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த லைப்ரரி மியூல் ஆஃப் கார்டோவா வந்து வரலாற்று ரீதியா ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம். வரலாறுங்களும் பாத்தீங்கன்னா இந்த லைப்ரரியை எரிக்கிறதுன்றது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஒரு எனிமி வந்து படையெடுத்து வரும் பொழுது அவங்க சிதைக்கிற பழைய விஷயங்கள் முதல்ல சிதைக்கிறதுல வந்து லைப்ரரி ஒன்று, ஏன்னா நாலேஜ் எரேஸ் பண்ணணுன்றதுக்காண்டி. கடைசி இந்த கல்ஃப் வார்ல கூட பாக்தாதோட லைப்ரரி பாம்பிங் வரைக்கும் சொல்லுவாங்க அதை. ஸோ அந்த புக் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இன்னொரு மைக்ரோ ஹிஸ்டரி புக் வந்து பிளட் அண்ட் கட்ஸ் ஹிஸ்டரி ஆஃப் சர்ஜரி, ரிச்சர்ட் ஹாலிகம். அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப டீப்பான ஒரு வரலாற்று நூல். அறுவை சிகிச்சை வந்து பண்டைய காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எப்படி அது பரிணாமித்து வந்திருக்கு, அதுவும் எப்படி ருடிமெண்ட்ரியா இருந்தது ஏர்லியர் ஸ்டேஜஸ்ல, கிருமிகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அனஸ்தீசியா மயக்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் அது ஒரு ஒரு கசாப்பு மாதிரி தான், ஒரு புச்சரி இருந்திருக்கு. மிடிவல் டயத்துல வந்து காட்ரைஸ் பண்றது, பழுக்க காய்ச்சின அயனை வந்து ஊண்டில் வைக்கிறது, அப்புறம் வந்து பிளட் லேட்டிங் சொல்லி உடம்புல கெட்ட ரத்தம் இருக்குன்னு சொல்லி அதை வெளியே விடுறது, கப்பிங், இந்த மாதிரி நிறைய அந்த காலத்துல அவங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி மருத்துவங்கள் இருந்திருக்கு. ஸோ அதை பத்தி ரொம்ப ஆழமா பேசி ஹிஸ்டாரிக்கலியும் பேசி எப்படி இப்போ வரைக்கும் மாடர்ன் சர்ஜரி எவ்வளோ அட்வான்ஸ் ஆயிருக்கு, அதுக்கான பின்புலன் என்ன அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு சாப்டர்லயும் ரொம்ப சுவாரஸ்யமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இந்த புக்ல. ஸோ உங்களுக்கு மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இருந்ததுன்னா, இல்லை சர்ஜரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நூல் கண்டிப்பா நான் பரிந்துரைப்பேன். அப்புறம் கடைசியாக, அதுவும் கிட்டத்தட்ட கடைசியாக நான் வாசிச்ச இந்த நூல் 2025 தி விமன் ஹூ வுட் பி கிங், ஹட்செப்சுட்ஸ் ரைஸ் ஆஃப் பவர் இன் ஏன்ஷியன்ட் ஈஜிப்ட். இந்த பேரை வந்து நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது கூட கிடையாது. இப்போ பண்டைய எகிப்தியர்கள் அப்படின்னு நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்கும் மம்மி மூவி, அப்புறம் வந்து ஈமோடேப், அட்மோஸ், இந்த மாதிரி கிளியோபாட்ரா, இப்படி சில ஹாலிவுட்டின் காரணமாக சில பேர்கள் வந்து அங்கங்க நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இந்த புக்கை படிக்கும் பொழுதுதான் இன்னும் இஜிப்சியன் ஹிஸ்டரி பத்தி எவ்வளவு கம்மியா தெரிஞ்சுது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ இது எதை பத்தி அப்படின்னா, கிட்டத்தட்ட 31 டைனஸ்டி, 3000 வருஷம் ஏன்ஷியன்ட் ஈஜிப்டோட வரலாற்றுல 31 டைனாஸ்டி இருந்த இதுல ஒரே ஒரு பெண் ஃபேரோ தான் இருந்திருக்காங்க, மற்ற எல்லாருமே ஆண்கள். அந்த ஒரு பெண் ஃபேரோவோட பேர் தான் ஹட்சப்சுத். அந்த ஹட்சப்சுத்தை பத்தின ஒரு பயோகிராஃபி இது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக்கு. இது நீங்க கிடைச்சதுன்னா கண்டிப்பா வாங்கி படிங்க. ஒரு மேல் டாமினேட்டட் ஒரு சொசைட்டில, பவர்ல இருக்கிற மேல் டாமினேட்டட் ஒரு என்விரான்மெண்ட்ல எப்படி ஒரு பெண்ணால வந்து ஒரு அப்பர் நைல் அண்ட் லோவர் நைல், அது பாத்தீங்கன்னா இப்போ ஈஜிப்டுன்னு இப்போ சொல்ற இடமும் சூடான்ல இருக்க பாதியும் சேர்ந்ததுதான் அந்த ஃபுல் கிங்டம். அதையெல்லாம் எப்படி அந்த பெண்மணியினால வந்து ஆட்சி செய்ய முடிஞ்சது, அதனால வந்த அவளுக்கு வந்த கஷ்டங்கள், இதை பத்திலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்பட்டிருக்கிற இந்த நூல். ஸோ இந்த ஹட்சப்சுத் பத்தி இந்த 3000 வருஷ ஹிஸ்டரியில இருந்த ஒரே ஒரு பெண்மணிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி கூட. ஸோ இந்த 9 நூல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நூல் 2025. இப்போ 2026 அடுத்த வாசிப்பு பயணத்தை ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த காணொலியாக ஜனவரி மாதம் நான் என்னென்ன நூல்கள் வாசிச்சு முடிச்சேன் அப்படிங்கிறத ரொம்ப கூடிய சீக்கிரமே உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.